அக்ரகொட பகுதியில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடளாவிய ரீதியில் உள்ள சட்டத்தரணிகளும் இன்று நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து விலகியிருக்க தீர்மானித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய தெரிவித்துள்ளார். அக்ரகொட பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் விசேட பொதுச்சபை கூட்டம் நேற்று பிற்பகல் நடைபெற்றது. இதன்போது இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினால் சில தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய தெரிவித்துள்ளார். இதன்படி நாட்டில் தற்போது நிலவும் கொலை கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டுவரவும் பொது பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் இன்றைய தினம் அனைத்து சட்டத்தரணிகளும் தொழில்முறை நடவடிக்கைகளிலிருந்து விலகியிருத்தல், கொலை குற்றம் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டிய அனைவரையும் உடனடியாக கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை மற்றும் பொது பாதுகாப்பு நிறுவனங்களிடம் கோரிக்கை விடுத்தல், உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை சமூகமயப்படுத்துவது அல்லது அவை உண்மை என சித்தரிப்பது தொடர்பாக காவல்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர் மீது கடும் அதிருப்தியை வெளியிடுதல் என்று பல தீர்மானங்கள் எட்டப்பட்டுள்ளன. 14 ஆண்டுகளுக்கு பிறகு கூடிய இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் இந்த பொதுச்சபை கூட்டத்தில் சுமார் 3500 சட்டத்தரணிகள் கலந்து கொண்டனர்.